பழக வேண்டியவரோடு பழகுனா வர வேண்டியதெல்லாம் கையில வரும். வேதவசனம் சொல்லுது பாருங்க. So that this man was the greatest and wealthiest and most respected of all the men of east and northern Arabia. கிழக்கத்திய புத்திரர் எல்லோரிலும் யோபு எப்படி இருந்தானா? Come on, talk to me. எப்படி இருந்தான்? பெரியவனா இருந்தான். எல்லாம் சொல்லுங்க, பெரியவனா இருந்தான். What is the secret? You know what is the secret? யோபு சொல்றான், இங்க பார்ப்பா, வாழ்க்கையில் நல்லா இருக்கணுமா, அவரோடு பழகி எல்லாம் சொல்லுங்க, பழக்கம் தரும் பணம். பணம் எப்படி வந்துச்சு? பழக வேண்டியவரோடு பழகுனா வர வேண்டியதெல்லாம் கையில வரும். The presence உங்க மேல இருக்கும் பொழுது you attract gold, you attract money, you attract business. ஆமென். யோபு சொல்றான், யோபு 22:21, நீர் அவரோடு பழகி, எல்லாம் சொல்லுங்க, அவரோடு பழகி எப்படி இருக்கும்? சமாதானமா இருக்கும். அவர்கிட்ட நெருங்கி வந்துரு, அவர் உன் நண்பராக்கிரு. அவர் உனக்கு என்ன பண்ண முடியாதுன்னு நினைக்கிற? இந்த பழக்கம் பாருங்க எங்க கொண்டு போகுது பாருங்களேன். எப்படி வருது பாருங்க. You will prosper and great good will come to you. Amen. Amen. எல்லாம் சொல்லுங்க, you will prosper and great good will come to you. கடவுளோடு பழகுனா கடவுளுக்கு ஏதோ ஆதாயம்ன்றதுக்கு இல்ல, அதனால் உமக்கு நன்மை வரும். ஆமென். இதுல பெனிஃபிட் யாருக்கு ஜாஸ்தி? பெரிய ஒரு பணக்காரரோடு பழகுனா லாபம் யாருக்கு ஜாஸ்தி? பழகிறவனுக்கு தான். எனக்கு தெரிஞ்சு அகில உலகத்துல அவரை விட பெரிய கோடீஸ்வரர் யாருமே கிடையாது. பைபிள் சொல்லுகிறது, ஞானியோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான். அப்ப யாரோடு பழகுறீங்களோ அவங்கள மாதிரி ஆவீங்க. அதனாலதான் சங்கீதம் 1ல இந்த பழக்கத்தை, தேவையில்லாத பழக்கத்தை என்ன பண்ணிரு, விட்டுருப்பா அப்படின்னு பேசுறாரு. ஏன் தெரியுமா? அப்பதான் நீ சக்சஸா இருக்க முடியும், ப்ராஸ்பரா இருக்க முடியும்ன்றது சொல்றாரு. அதாவது கூடா நட்புன்னு ஒன்று இருக்கு. ஆமென். சில நட்பு ஒன்று என்ன பண்ணிடுது, கெடுத்து விட்டுருது. அதே நேரத்தில் சரியான நட்புன்றது இது கெடுக்கும், இது கொடுக்கும். இருக்கீங்களா? அப்ப எப்படி சொல்றாரு பாருங்க, அவரோடு பழகி சமாதானமாயிரு, அவர்கிட்ட நெருங்கி வந்துரு, அவரோடு உனக்கு ஒரு நெருக்கம் ஏற்படட்டும். பாருங்க, அதுக்குன்னு ஒரு நேரங்களை குறிங்க, அதற்குன்னு ஒரு சமயத்தை குறிங்க. ஆமென். கடவுளோட ஸ்பெண்ட் பண்ணுங்க, கடவுளை ஆராதிங்க, கடவுளோடு பேசுங்க. அவருடைய பிரசன்னத்தை எப்போதும் கேரி பண்றதெல்லாம் நீங்க இருப்பீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்க முடியாததுன்னு எதுவுமே. ஆமென்.